வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்வீஸ் லாக். இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா SV160 பற்றி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில அப்டேட்டோட நம்மளுக்கு இந்த 2025 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட், அதேமாதிரி ப்ரைஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரைஸுக்கு அந்த அப்டேட் எல்லாமே வர்த்தா. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால். மக்களே, இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற SV160. நம்ம வழக்கம் போல் கீழேருந்து ஆரம்பிக்கலாம். கீ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பேசிக்கான கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஹோண்டாவோட லோகோவோட. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூல் டிஸ்க் வேரியண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டாலிக் ரெட். ஸோ அந்த ஒரு மாடல். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளூ மெட்டாலிக் கலர்லேயுமே, அது கூடவே நம்மளுக்கு பேர்ல் பிளாக் கலருமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேர்ல் கிரே, கிரவுண்ட் கிரேவும் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது லுக் வைஸ் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ப்ரைஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே ஓல்டு மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,25,000 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,27,900 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுமே நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அதுக்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,000 கிட்ட நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 1,53,000 கிட்ட வரையுமே நம்மளுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு நம்மட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஹெட்லைட்டில் நம்மளுக்கு ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட் செட்டப்பை பொறுத்த வரைக்குமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த SP125cc கொடுத்த சேம் அந்த இது தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இதை ஆன் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ சேம் நம்ம அந்த டிஆர்எல் லைட் ஆகட்டும், அந்த ஹெட்லைட் ஆகட்டும். ஸோ டிஆர்எல் லைட்டில் நம்மளுக்கு இந்த சைடில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லோ பீம் ஹை பீம் அந்த இதுவுமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ போட்டோட நம்ம லோ பீம் ஹை பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது லுக் வைஸ் நம்மளுக்கு இதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு த்ரோவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சைட் ஷீல்டில் கொஞ்சம் ஷேப்பிங்குமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த விண்ட்ஷீல்ட் ஆகட்டும். ஸோ அது வந்து நமக்கு அந்த பிளாக்ல கொடுத்து ரெட்டில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. ஹோண்டா லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளிங்கர்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இந்த சைடு இண்டிகேட்டர் நம்மளுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே நம்பர் பிளேட்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மட்கார்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ரெட் ஃபினிஷில் நம்மளுக்கு ரெட்டும் பிளாக் இது பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபிஎஸோட லோகோ அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 276mm மிஷின் கேலிபர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் பிஸ்டனில் நம்மளுக்கு இதாக இருக்கும். இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸில். டயரை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 80-100 17 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோ கிரிப்போட டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் வித் அலாய் வீல்ஸோட கொடுத்துட்றாங்க. ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நம்ம டைமண்ட் டைப் ஃப்ரேம் சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இன்ஜினை பற்றி பேசலாமா? அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படியே இவங்க இந்த OBD2P இன்ஜின் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அது இங்கே ஒரு ஓட்டோ சென்சார், அதே மாதிரி நம்மளுக்கு கீழேயும் ஒரு ஓட்டோ சென்சார் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூனிகான்லையும் பார்த்துருப்போம், SP125லையுமே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும், நம்ம இது பண்ணி சொல்லலாம். மற்றபடி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 162.71cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதே பழைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13.46 PS பவர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13.18 PS பவர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் நியூட்ரல் மீட்டர் டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலில் நம்மளுக்கு 14.5 Nm நியூட்ரல் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14.8 நியூட்ரல் மீட்டர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த OBD2P இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளுக்கு ஹோண்டா. மற்றபடி இதில் வேறு என்ன இது பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் கிக்கர் வராது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிக்கர் வராது. நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஏரோடைனமிக் ஏர் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கு 12 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த சைடில் வந்து ஹோண்டா லோகோவோட வந்துடுது. இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. இது பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே வந்து நம்மளுக்கு மெட்டல் டேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு E20 ஃபியூலுமே போடலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நம்ம இது பண்ணி சொல்லலாம். மைலேஜை பொறுத்த வரைக்குமே ஒரு 45லேருந்து நம்ம 50க்குள்ளே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. புது மீட்டர் கன்சோல், அதாவது 4.2க்கான TFT
கலர் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டுக்கு வரேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்டி சார்ஜிங் போர்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு 15 வாட்ஸுக்கான ஒரு அந்தளவுக்கு இது இல்லைனாமே ஒரு 15 வாட்ஸுக்கான யூஎஸ்டி சார்ஜர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமே நம்ம இது பண்ணி நம்ம சொல்லலாம். மற்றபடி நம்மளுக்கு இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம் டு சேம் அதே தான். ஸோ சுவிச்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த பக்கம் நம்மளுக்கு இதில் அசார் லைட்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஃபைவ் ஷிஃப்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 177 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும், சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 796 mm சீட் ஐட்டமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 kg நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 138 kg வரைக்கும் நம்மளுக்கு வண்டி வெயிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நம்மளுக்கு சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டுமே நம்மளுக்கு லான்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இல்லை. இது நம்மளுக்கு அதை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு 1 kg வரைக்குமே நம்மளுக்கு கம்மி ஆகலாம். சீட் செட்டப்பை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு லென்த்தியான சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சீட் செட்டப் தான். ஸோ அது கம்ஃபர்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு ரைட் ரிவ்யூ நம்ம இது பண்ணி போடலாம். பட் இப்போதைக்கு இது ரொம்பவே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மற்றபடி நம்மளுக்கு அந்த 160க்கான ஸ்டிக்கரிங் நம்ம பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து டைல் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடிக்கான டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆலோஜின் இண்டிகேட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே அந்த நம்பர் கேட்டதுமே ஆலோஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம ரியர் டயர் சைஸ் பொறுத்த வரைக்குமே 130/17 இன்ச்சஸ்க்கான தான் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. அதே தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு இதில் 220 mmக்கான டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் மிஷின் கேலிபர் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஏபிஎஸ் இல்லை, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் பாக்ஸ் ஹீனம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மல்டி அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபுட் ரெஸ்ட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலுமினியம் ஃபிட்டிங்கில் ஓப்பன் டிட்டில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி நம்மளுக்கு அந்த சைலன்சர் மேலே அந்த ஒரு க்ரோம் ஃபினிஷோட வந்துருக்கிற அந்த சைலன்சர் கார்டுமே நம்மளுக்கு சேம் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது சைலன்சரோட எக்ஸாஸ்ட் சவுண்டு நம்ம கேட்போமா. கண்டிப்பாக டவுட்டே வேணாம் மக்களே. நம்மளுக்கு அந்த எக்ஸாஸ்ட்லேயே நல்லாவே தெரியுது. கொஞ்சம் நம்மளுக்கு இதில் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு தான். ஸோ அந்த வைப்ரேஷன் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த OBD2 இதில் நம்மளுக்கு எல்லாமே இதாக இருக்குது. பின்னாடி ஃப்ரெண்டரில் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாரி கார்டு வந்தது, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்துடுது. இது வந்து ஒரு ஓப்பன் செயின் செட்டப் தான். ஸோ அதனால் கொஞ்சம் செயின் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் வரும். மற்றபடி நம்மளுக்கு அந்த சன் ரெஸ்ட் அது எல்லாமே வந்துருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் ஹேண்டில் பார் வருவோம். ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்குமே சேஞ்சஸ் ஹேண்டில் பாரில் எந்த ஒரு இதுவுமே நடக்கல. பட் சுவிச்சஸ்லாம் நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். இதான் நம்மளுக்கு கீழ் சுவிட்சு, அந்த அசார் லைட்டு, இந்த பக்கம் செல்ஃப் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு அந்த டேக்கல் இதுவுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சுவிச்சஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஹோண்டா வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி இது இப்போ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இதாகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட, அது இல்லாமல் நம்ம ஹோண்டா ரோட் சிங்க் கூட நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் வரும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ சைட் ஸ்டாண்டு, கியர் இது, அதுக்கப்புறம் ஃபியூலோட இது, அதுக்கப்புறம் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஹோண்டா பற்றி சீரியஸில் நம்ம நிறையவே நம்ம சொல்லிட்டோம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இதாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தாலே போதும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு இதாகி வந்துடும். ஸோ ஒன்ஸ் நான் இதுலேயுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபியூல், அதாவது டிஸ்டன்ஸ் டு எம்டி, ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் போகும், ஸோ அதுவுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த ஆவரேஜ் லெவலு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனு, டிஸ்பிளே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இந்த சிம்பிளாக பாரா, அதுக்கப்புறம் அது மேனுவலில் நம்ம வைக்கலாம் பிரைட்னஸை, அந்த இது பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆட்டோ மோடில் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தீம் மாறுறதாகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் இன்ஃபர்மேஷனில் நம்ம எல்லா டீட்டெயிலுமே ஒன்ஸ் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைமு, யூனிட்டு, ஸோ இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆகட்டும், மெயின்டெனன்ஸு, சர்வீஸ் அதாவது ரீகால் பண்ணுறது, அது எல்லாமே நம்மளுக்கு இதிலே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சென்சார் மூலயமா நம்மளுக்கு இப்போ டேயில் இருக்குமோ நைட்டில் இருக்குமோ அதை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேவை மாற்றி இது பண்ணி கொடுத்துரும். ஸோ டார்க் மோடோ, ஒயிட் மோடோன்ற மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துடும். மற்ற
மற்றபடி இதில் நம்மளுக்கு அந்த நியூட்ரல் இண்டிகேட்டருக்கான இது, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், அது இன்ஜின் ஃபங்க்ஷன், ஏபிஎஸோட சுவிட்சஸ், ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இதுலையுமே வந்துடுது. ஸோ இதெல்லாமே ஒரு சிறப்பான அம்சம் தான். ஸோ இது நம்மளுக்கு இந்த மேஜரான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. மிரர்ஸ் எல்லாமே சேம் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் கண்ட்ரோலருக்கான ஒரு இது. இதில் ஆக்சுவலாக என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஹெட்லைட் சேஞ்சஸ் ஆகிருக்கு, டிஎஃப்டி டிஸ்பிளே சேஞ்சஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு OBD2 இன்ஜினோட நம்மளுக்கு அந்த இது ரீஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தா. யூஎஸ்டி சார்ஜருமே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸிங் இது ஒர்த்தா. ஸோ யாரெல்லாம் இதை வாங்குவீங்கன்ற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.